சார் எப்பவுமே நான் தொடக்கூடாது. இஸ் அ பிளஸ்ட் சோல்னு சொல்லுவாங்க. அவரை தொட்டிங்கன்னா நீங்கள் காலி, உங்கள் கரியரே முடிஞ்சிடும். அப்படிப்பட்ட ஒரு பவர் இருக்கிற ஒரு மனிதர் அவர். சித்தர் எல்லாருமே சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அவர் ஒரு சித்தர் மாதிரி அவர். தயாரிப்பாளர் தனஞ்சயன் அவர்கள் இப்போ ஒரு பேட்டியில் சூப்பர் ஸ்டார் பற்றி ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு. அது கேட்கும்போது எல்லா ரசிகர்களுக்குமே அப்படியே கனெக்ட் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு ரசிகருக்குமே அப்படியே ரொம்ப ப்ரௌடான ஒரு மொமெண்ட்டாக இருக்கும். அதை பார்க்கும்போது நம்ம எப்பேற்பட்ட ஒரு நபருக்கு, எப்படிப்பட்ட ஒரு மனிதருக்கு நம்ம ரசிகராக இருக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ரசிகருமே அப்படியே பெருமைப்படக்கூடிய அளவுக்கான ஒரு விஷயத்தை தனஞ்சயன் அவர்கள் வந்து சொல்கிறார். என்ன அப்படின்னா, இப்போ சமீபத்தில் ஆதவ அர்ஜுனா பேசின பேச்சு, அதுக்கு பிறகு அவர் மன்னிப்பு கேட்டார். இருந்தாலும் அவர் பேசின பேச்சு அப்படிங்கிறது நிறைய ரசிகர்களுக்கு ரொம்ப ஒரு கோவத்தை ஏற்படுத்திருச்சுன்னு தான் சொல்லணும். ஏன்னா அப்படி ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயத்தை அவர் பேசியிருந்தார். ரஜினி அவர்களை வந்து திமுக மிரட்டிருச்சு, அதனால தான் வந்து அவர் அரசியலுக்கு வரல, பின் வாங்கிட்டார், அவருக்கு மன வலிமை இல்லை, அப்படி அப்படின்னு அவர் என்னென்னமோ பேசியிருந்தார். அதுக்கு பிறகு ரஜினிகாந்த் அவர்களுடைய ஒரு ரசிகர், அதுக்கு பிறகு தாவேக்கால அவர் சேர்ந்தவர், அந்த தாவேக்கா கட்சி மேடையிலேயே அதை வந்து ஆதவ அர்ஜுனா அவர்களை எதிர்த்து அவர் வந்து அவர் பேசினதை நம்ம பார்த்தோம். அந்த வீடியோலாம் வந்துச்சு. தனஞ்சயன் அவர்கள் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சில பேரெல்லாம் வந்து நம்ம ஹர்ட் பண்ணவே கூடாது, சில பேரை நம்ம வந்து தொடவே கூடாது, தொட்டால் நம்ம வந்து காலி ஆயிடுவோம். அதில் அப்படிப்பட்ட ஒரு மனிதர் தான் சூப்பர் ஸ்டார் ரஜினி சார். நான் வந்து எவ்வளவோ பேரை பார்த்துருக்கேன். அவரை வந்து அரசியல் ரீதியாகவும் சரி, அல்லது சினிமா பொலிட்டிக்கல் ரீதியாகவும் சரி, சினிமாலையும் சரி, எந்த விதத்துலையுமே அவரை வந்து ஹர்ட் பண்ணணும்னு நினச்சவங்க எல்லாம் காலி ஆயிருக்காங்க பல பேர். ஏன்னா அந்த அளவுக்கு வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர், ஒரு பிளஸ்டு சோல்னு சொல்லக்கூடிய மாதிரி ஒரு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு ஆன்மா அவர். அவர் வந்து ஒரு சித்தர் மாதிரின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது மாதிரியான ஒரு மனிதராக தான் அவர் வந்து இருக்கார். அவரை வந்து எந்த காரணத்துக்கு கொண்டும் நம்ம வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி வந்து பேசிடவே கூடாது. அவர் வந்து உங்களை என்றைக்காவது டிஸ்டர்ப் பண்ணியிருக்காரா? எலெக்ஷனுக்கு வந்து கொஞ்ச நாள் தான் இருக்குது தேர்தல் வர்றதுக்கு. இந்த கட்சிக்கு ஓட்டு போடுங்க, அல்லது இந்த கட்சிக்கு ஓட்டு போடாதீங்க அப்படின்னு ஏதாவது வந்து அவர் சொல்லியிருக்காரா? சொல்ல வச்சிடாதீங்க நீங்கள் இதுக்கப்புறம். இது வரைக்கும் அவர் வந்து சொல்லலை எதுவுமே அதுமாரி. இதுக்கப்புறம் சொல்ல வச்சிடாதீங்க. அவர் அவருடைய வேலையை பார்த்துக்கிட்டு அவர் பாட்டுக்கு இருக்கார். நீங்கள் வந்து அவரை வம்புக்கு இழுக்கணும் அப்படின்னு தனஞ்சயன் அவர்கள் இதில் வந்து சொல்லியிருக்காரு. இதை பார்க்கும்போது பிளஸ்டு சோல் அப்படின்னு சொல்லி ஒரு சூப்பர் ஸ்டாரை சொல்கிறதா இருக்கட்டும், ஒரு பவர்ஃபுல்லான ஒரு மனிதர், ஒரு சித்தர் மாதிரியான ஒரு மனிதர் அப்படின்லாம் சொல்கிறது, ஒரு நடிகருங்கிறத தாண்டி எந்த அளவுக்கு ஒரு மனிதராக ரஜினிகாந்த் அவர்கள் இவ்வளவு பேருடைய மனதில் இடம் பிடிச்சிருக்காரு அப்படிங்கிறதுக்கு தனஞ்சயன் அவர்கள் சொன்ன அந்த வார்த்தைகள் மிகப்பெரிய ஒரு உதாரணம் தான் சொல்லணும். அந்த அளவுக்கு ஒரு ரெஸ்பெக்டை வந்து எல்லா மத்தியிலையுமே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் வந்து சம்பாதிச்சு வச்சுருக்காரு அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வகையில் இந்த காணொலியை பார்க்கும்போது அப்படி ஒரு பெருமிதம் எல்லா ரசிகருக்குமே ஏற்படும். உங்களுக்கும் அதை பார்க்கும்போது ஏற்பட்டிருக்கும் அப்படிங்கிறதுல சந்தேகம் இல்லை. அந்த வகையில் ஆதவ அர்ஜுனா அவர்கள் வந்து மன்னிப்பு கேட்டார், வருத்தத்தை தெரிவிச்சிட்டார். இதுக்கு பிறகு இது மாதிரியான நபர்கள் தங்களுடைய ஒரு அட்டென்ஷன் சீக்கிங்காக சூப்பர் ஸ்டாரை வம்புக்கு இழுக்காமல் இருந்தாலே நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான் நம்ம எல்லாருமே சொல்லக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. மேலும் நீங்கள் இது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.